அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் இடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சில வீடியோஸுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இபிஎஃப்ஓ பத்தி ஒரு தகவல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை குறித்த சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன இந்த இபிஎஃப்ஓல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னா, நீங்க யூபிஐ மூலமா பணத்தை வந்து வெளியெடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஃபெசிலிட்டி வந்து உருவாக்கி இருக்காங்க மத்திய அரசு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அத வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு யாரெல்லாம் பென்ஷனர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கணும், சர்வீசஸ் கிடைக்கணும்னு சொல்லி சில சேஞ்சஸ் மாற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்திலிருந்து இது வந்து செயலுக்கு வரப்போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா வந்து இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், இந்த ஒரு இபிஎஃப் அதாவது பிஎஃப் அமௌண்ட்ட வந்து நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. 25% 25% அமௌண்ட்ட வந்து பிபிஎஃப் அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கணும். அது வந்து மினிமம் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. மீதமுள்ள பணத்த வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன காரணத்துக்காக நீங்க எல்லாம் அந்த பணத்த வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து எஜுகேஷனுக்கு, அதாவது கல்விக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய திருமணத்துக்கு. அதே போலவே குழந்தைங்களுடைய கல்வி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறதாகட்டும். அதே போலவே உடல்நிலை ஏதாரோ பிரச்சனை ஆயி ஆஸ்பத்திரிக்கு ஏதாரும் போறீங்க அப்படின்னா, அந்த மருத்துவ செலவுகள் என்ன இருக்கோ, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிஎஃப் பணத்த வந்து வெளியெடுக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இபிஎஃப்ஓ வெப்சைட்ல எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சைன் அப் வந்து கேட்குறாங்க. அதுல வந்து யுஏஎன் நம்பர், அப்புறம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி நீங்க அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க உங்களால பார்க்க முடியும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்புக் லைட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போலவே இந்த யுஏஎன் நம்பர வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா அந்த அக்கவுண்ட்ட வந்து நீங்க உருவாக்க முடியும் அப்படின்றத கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக நம்ம பணத்த எடுக்கிறோம்ன்ற விஷயத்துல உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து நீங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அல்லது வந்து வேலை வாய்ப்புல வந்து மாற்றங்கள் உருவாகுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு டேட்டா வந்து நீங்க குடுக்கணும். அது போலவே நிறுவனமும் அந்த டேட்டா வந்து அவங்க டைப் பண்ணணும் அவங்க சார்புல இருந்து. அதன் மூலமாக உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கவுண்ட் அப்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்களே நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இபிஎஃப்ஓ அதாவது பென்ஷன் அந்த எவ்வளோ பென்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக செக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்ல போய் நீங்க சைன் இன் பண்ணி அத பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காப்பீடு வந்து குடுத்திருக்காங்க. 50,000 வரைக்கும் காப்பீடு வந்து இபிஎஃப்ஓ வழியாக உங்களோட பென்ஷன் டெபாசிட் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பணத்த வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் வந்து குடுத்திருக்காங்க. புதுசா இந்த சலுகை வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்றப்போ கூட அந்த இடையூறு காலத்திலயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போறதுக்கு நடுவுல ஏதாவது கேப் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த கேப் டைம் என்ன இருக்கோ, அந்த டியூரேஷன் என்ன இருக்கோ, அதுலயும் கூட இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றது வந்து அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல இருந்து செயல்முறைக்கு வருது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் அதாவது பென்ஷன்ஸ் வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். சிசிபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா உலகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால முழுவதும் இருக்கக்கூடிய எந்த வங்கியில கூட நீங்க அந்த பணத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அத வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபீச்சர வந்து கொண்டு வந்திருக்காங்க சிசிபிஎஸ் வழியாக. அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலமா பணத்த நீங்க எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்க்கு பணம் வந்து விழுகுது இல்லையா? அத வந்து நீங்க ஏடிஎம் வழியாக கூட வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். எதுக்காக செலவு பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கல்வி, மருத்துவம், அதே போல வந்து வீடு கட்டுறதுக்காகட்டும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய கல்விக்கு, அதாவது குழந்தைங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேற இருந்தா அதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன கூட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய தொழில் என்ன ஒரு வேலையில இருக்கிறீங்களோ, அந்த வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நீங்க வந்து மாறுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த பிஎஃப் அமௌண்ட் என்ன இருக்கோ, அந்த பணம் என்ன இருக்கோ, அத வந்து அந்த புது நிறுவனத்துக்கு, அதாவது புது கம்பெனி அல்லது புது எம்ப்ளாயரோட இதுல வந்து லிங்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி
நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு அப்ளிகேஷனுமே வந்து செலுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது பின்னாடி வந்து இந்த ஒரு அப்டேட் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இந்த டிரான்சிஷன் ரொம்ப ஈஸியாக ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்ளிகேஷன் வந்து எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அது ரூ. 1,00,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லிமிட்ட வந்து ரூ. 5,00,000 வந்து ஏத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இங்க சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ உடைய அப்டேட். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்டி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.